Hey guys, welcome back to the channel. Power BI end-to-end project சீரீஸில் டெவலப்மெண்ட் ஸ்பேஸில் இருக்கும். இந்த ஃபேஸில் ஆல்ரெடி 3 பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். சம்மரி ட்ரெண்ட், சம்மரி, சேல்ஸ் ட்ரெண்ட், கஸ்டமர் சம்மரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம அடிஷ்னல் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது இந்த பேஜில் நம்ம அடிஷ்னலாக 2 சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராஃப்ஸில் ட்ரில் த்ரூ ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டூல் டிப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இங்கே டோட்டல் சேல்ஸ் பை கஸ்டமர் நேமில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களோட கம்ப்ளீட் ஆர்டர் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா அதை எப்படி பார்க்குறது அப்படின்றதுக்கு நம்ம ட்ரில் த்ரூ மூலமாக நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேஜில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே பேஜே கூட நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் எனிவே நம்ம ஹைட் பண்ணி தான் வைக்க போகிறோம். கஸ்டமர் சம்மரி இல்லை கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஆர்டர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இந்த பேஜ் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை டேபிள்ஸாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் ஆர்டர் ரிலேட்டடான காலம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸில் உள்ள கஸ்டமர் நேம், ஐடி இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். எது ஃபஸ்ட்டு வரணும், எது செகண்ட் வரணுன்றத. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் டேட்டாவில் உள்ள கஸ்டமர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். கஸ்டமர் நேம் ஆல்ரெடி இருக்குது. கேட்டகரி, ஆர்டர் டேட், ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட், ப்ராஃபிட், குவான்டிட்டி, ரீஜன் தேவையில்லை, சேல்ஸ் அமௌண்ட் ஆல்ரெடி இருக்குது, செக்மெண்ட். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பர்டிகுலர் கஸ்டமரோட இந்த ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அது எப்படி பார்க்குறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் இதில் ட்ரில் த்ரூ மூலமாக அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த பேஜ்லேயும் சேம் ஃபீல்டு ஒன்று இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் ட்ரில் த்ரூ ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா கஸ்டமர் நேம் இருக்குது, இங்கேயும் கஸ்டமர் நேம் இருக்குது. ஸோ கஸ்டமர் நேமை தான் நம்ம ட்ரில் த்ரூ ஃபீல்டாக கொடுக்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே உள்ள பேஜோட டீட்டெயில்ஸு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பேஜுக்கு போயிடுங்க. எந்த பேஜில் உங்களுக்கு ட்ரில் த்ரூ பேஜோ அந்த பேஜுக்கு போயிடுங்க. வெளியில் கிளிக் பண்ணிட்டு எங்கள் மெயின் விஷுவலைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஆட் ட்ரில் த்ரூ ஃபீல்ட் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அங்கே காமன் ஃபீல்டாக ஆட் பண்ணு. நீங்கள் ஆட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு பேக் பட்டன் எனேபிள் ஆகிடும். ஏன்னா ட்ரில் த்ரூ பேஜுக்கு நீங்கள் பேக் போகணுன்னா இந்த பட்டனை யூஸ் பண்ணி மெயின் பேஜுக்கு போய்க்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிரும். இதை நீங்கள் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு கஸ்டமைஸ் பட்டன் க்ரியேட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரில் த்ரூ இங்கே எனேபிள் பண்ணிட்டோம். அது ஒர்க் ஆகுதான்றதை கஸ்டமர் பேஜில் செக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஒரு ஃபீல்டை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரில் த்ரூ எனேபிள் ஆகிருக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸுன்றது தான் அந்த பேஜ். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 376 அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஃபஸ்ட்டு உள்ளது 376. இன்கேஸ் 498 கிளிக் பண்ணுறேன், 498 மட்டும்தான் வருது. ஸோ இப்போ நான் பேக் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரில் த்ரூ மூலமாக நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸை இப்போ எல்லா டீட்டெயிலையும் நம்ம இங்கே இந்த கிராஃபில் கொடுக்க முடியாது. ஸோ மெயினான டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இன்னொரு பேஜில் வச்சுட்டு நீங்கள் ட்ரில் த்ரூ மூலமாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை ஹைட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அடுத்து ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா டூல் டிப்ஸ். டூல் டிப்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே கஸ்டமர் நேம் வைஸ் சேல்ஸ் இருக்குது. இந்த சேல்ஸை நம்ம செக்மெண்ட் வைஸ் ஒரு கிராஃபாக கொடுத்து அதை இங்கே டூல் டிப்பில் ஆட் பண்ணலாம். பை டிஃபால்ட்டாக டூல் டிப்புன்றது இப்போ நான் மவுஸை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், மவுஸை மூவ் பண்ணும்போது அந்த கஸ்டமர் நேம் என்னென்ன ஃபீல்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக டூல் டிப்பில் வரும். பட் நம்ம இங்கே கஸ்டமைஸ்டு டூல் டிப் மூலமாக செக்மெண்ட் வைஸ் இந்த பர்டிகுலர் கஸ்டமரோட சேல்ஸை நம்ம கொண்டு வர போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நியூ பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட்டில் போயிட்டு கேன்வாஸ் செட்டிங்ஸில் டூல் டிப்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பை சார்ட் அப்படி இல்லைன்னா டோனட் சார்ட் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டோனட் சார்ட் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு செக்மெண்ட் வைஸ் சேல்ஸ் தான் காமிக்க போகிறோம். செக்மெண்ட்டை லெஜெண்டில் ஆட் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட்டு டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் வேல்யூஸில் ஆட் பண்ணு. ஸோ இங்கே வந்து நமக்கு செக்மெண்ட் வைஸ் சேல்ஸோட பர்சன்டேஜ் அமௌண்ட் எல்லாமே வருது. ஸோ இதை வந்து நம்ம அங்கே மேப் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து கஸ்டமர் சம்மரி போயிடுங்க. இங்கே வந்துட்டு இது விஷுவல் வைஸ் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நான் இந்த ஃபஸ்ட்டு விஷுவல்ஸுக்கு மட்டும் போடுறேன். ஃபஸ்ட்டு விஷுவலில் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட்டில் போய்ட்டு ஜென்ரல் போங்க. ஜென்ரல் போய்ட்டு டூல் டிப்ஸ் ஆல்ரெடி எனேபிளில் தான் இருக்கும். இது வந்து ரிப்போர்ட் பேஜுன்னு இருக்குது இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோன்றதுக்கப்புறம் பேஜ் 1 நம்ம நீங்கள் பேஜ் கொடுக்கல, பேஜ் நேம் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை பேஜ் 1 செலக்ட் பண்ணிடுங்க. நான் இப்போ பேஜ் 1 செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ மவுஸ் அங்கே மூவ் பண்ணேன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் கஸ்டமரோட செக்மெண்ட் வைஸ் ஸ்ப்ளிட் அப் கிடைக்கும். இந்த பர்டிகுலர் டோனட் சார்ட்டில் காட்டுற அமௌண்ட் அந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் கஸ்டமரோடது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரீட்டெயில் 84Kன்றது நெக்ஸ்ட்டு போகும்போது ரீட்டெயில் 41Kவாக மாறிடுச்சு. ஸோ இதை பேஸ் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணலாம். இது சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உங்களோட கிளைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் இதை வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட சைஸையும் நீங்கள் கம்மி பண்ணலாம், கஸ்டமைஸ் சைஸாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சின்ன சைஸாக பண்ண முடியுமான்றதையும் பார்க்கலாம். இதோட வேல்யூஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. டைட்டில், அதுக்கப்புறம் வந்து சைஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வேல்யூஸ் கிளியராக தெரியும். அதே சமயத்தில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது. ஓகே, இப்போ எந்த மினிமைஸ் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கலாம், கலர்ஸ் கொடுக்கலாம், அது எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கஸ்டமர் சம்மரியில் நம்ம சஃபிஷியன்ட் சேஞ்சஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் அடிஷ்னல் பேஜஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ சீரீஸை கண்டினியூஸாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.